வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ நம்ம ஹையர் பர்ச்சேஸில் வந்து எக்ஸசைஸ் சம்மு 5 பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். A television set cash price which is 18,000 is sold on a hire purchase system for rupees 20,000 payable in 4 quarterly installments of 5,000 each. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் ப்ரைஸ் 18,000 கொடுத்துருக்காங்க. 20,000 பேயபிள் 4 quarterly, 4 டைமாக நீங்கள் 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக 5,000 பே பண்ணுறீங்க. இதில் என்ன கொடுக்கலன்னா சிங்கிங் ஆர் கான்ட்ராக்ட் பேமெண்ட்டு கொடுக்கல. சில ஷாப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எல்லாத்தையும் இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டுங்க அப்படின்னு சொல்லி கூட சேர்த்து வாங்கிக்கிடுவாங்க. ஸோ இதில் கேஷ் ப்ரைஸ் டவுன் பேமெண்ட்டு கொடுக்கலன்றதுனால அதை நம்ம இதை ஆட் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கலாம். த ஃபஸ்ட்டு பேமெண்ட் இஸ் மேட் டு பி எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஷோ தி ஹவு தி இன்ட்ரெஸ்ட் இஸ் கேல்குலேட்டட். இதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண, நமக்கு கேஷ் ப்ரைஸ் தெரியும், எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ் தான். இதில் என்ன கிடையாது, சிங்கிங் ஆர் கான்ட்ராக்ட் ப்ரைஸு இல்லை, அவ்வளோதான், வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ கேல்குலேஷனுக்கு வாங்க. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே டோட்டல் கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கேஷ் ப்ரைஸ் வந்து 18,000 கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் வந்து சிங்கிங் ஆர் கான்ட்ராக்ட் கிடையாது. 5,000 4 குவார்ட்டர்லியாக பே பண்ணுறீங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ பே பண்ணுறீங்கன்னா 20,000 பே பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 20,000லேருந்து மைனஸ் 18,000. அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் 2,000 பே பண்ணுறீங்க. இதில் என்ன கிடையாது, சிங்கிங் பேமெண்ட்டோ டவுன் பேமெண்ட்டோ இருந்தால் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான், இல்லை, அதனால் அது தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம இதில் 4 குவார்ட்டர்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், டேபிளில் எப்படி தான் போடணும், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட். இப்போ நமக்கு 4 இன்ஸ்டால்மெண்ட் பண்ணுறோன்னா அதை ரிவர்ஸில் எழுதுங்க. 4:3:2:1. இதை எப்படி எழுதலாம்? டோட்டல் பாருங்கள், இதனுடைய டோட்டல் 10. அப்போ இங்கே என்ன எழுதணும்? 4/10, 3/10, 2/10, 1/10. அப்போ நமக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இங்கே 2,000. அப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். 2,000 இன்ட்டு 4/10, 0 அடிச்சிட்டிங்கன்னா 800 rupees வரும் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறமா 2,000 இன்ட்டு 3/10, 0 அடிச்சிட்டிங்கன்னா 600 வரும். நீங்கள் கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 2/10, இந்த 0 அடிச்சிட்டிங்கன்னா 400 rupees வரும். இந்த மாதிரியும் உங்களுக்கு கேட்கலாம். இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கொஷின். இது டு 200 rupees. இது நீங்கள் இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா 2,000 rupees டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். ஓகே, புரிஞ்சுதா? இதில் சிங்கிங் டவுன் பேமெண்ட் டெலிவரி பேமெண்ட்டில் கொடுத்துருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கொடுக்கலன்னா அப்படியே நம்ம எத்தனை குவார்ட்டர்லி இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.